மானிட்டைசேஷன் நல்லா ஒரு வீடியோக்கே வேற லெவல் காசு. காய்ந்த வாணலில் முதலில் எண்ணெய் ஊற்றவும். பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம். சீக்கிரம் செய்யுங்க, மழை வர மாதிரி மேகம் இருட்டிகிட்டு இருக்கு. இதோ இருக்குது பிரியாணி, இதோ இருக்குது பட்டை இலை எல்லாம் இங்கேயே இருக்குது. நேச்சுரலாக பறிச்சிக்க வேண்டியதான், நேச்சுரலாக போட வேண்டியதான். நேச்சுரல் பிரியாணி. இதோ பெப்பர் அப்படியே காமிச்சு பெப்பர் லைவ்லி ஃப்ரம். அடுத்து பெப்பர் எங்கேருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா செடி இதோ இருக்குது, அப்படியே பறிச்சிக்க வேண்டியதான் பெப்பர். இதோ இருக்குது. அவ்வளோதான், எல்லாம் வீட்லேயே அவைலபிள். அடுத்து பூண்டு விழுது, இஞ்சும் உழுது, பூண்டு விழுது, இஞ்சும் உழுது. இப்படிதான் உழுந்து பிரியாணி செய்யணும். இந்த இஞ்சி பூண்டு போட்ட பிறகு தான் அடிப்பீங்க. கமெண்ட்ரி கொடுக்கணும்டா, இல்லாட்டி ரசிக்க முடியாது. எல்லாரும் தான் போடலாம். இது என்ன இது துடுப்பு மாதிரி கொடுத்துருக்கீங்க? போட்டு ஓட்டுறாங்க. கரண்டி பற்றாக்குறையா போட்டு ஓட்டிட்டு இருக்கோம். பிரதர்ஸ் சமையல் பா கிண்டு தம்பி. அண்ணா பிரதர்ஸ் பிரியாணி. இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நெய் இன்னமும் கெட்டியாக இருக்குது. ஸ்பெஷல் நெய்யா, அதனால் கெட்டியாக இருக்குது. அவ்வளோதான். ஆமாம், எல்லாமே இங்கே வீட்டிலே பண்ணது. இதை யாரும் உங்கள் வீட்டில் செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட பிரியாணி இது. கிறிஸ்மஸ் பிரியாணி ஆன் ஃபயர். கறியை காணுமா? ஐயோ, கறி இல்லையா? இருங்க வரட்டும். அதுக்குள்ள என்ன இதுனா புதினா அரைச்சி போட்டிருக்காங்க. பச்சை மிளகா புதினாவா. ஓகே, அவர் பிரியாணி. உடுப்பிதான் கறி வந்துருச்சு. கறி இதுதான் ரொம்ப முக்கியமான. போடு. கையில வச்சுட்டு நிக்கிறவங்க. ஆட்டுக்கறி பிரியாணி, காரம் நல்லா தூக்கி போட்டு ஆக்கி வச்ச பிரியாணி. 2.5 கிலோ சிக்கன், மட்டன். ஐயோ போச்சு எல்லாம் போச்சு. கோழிக்கால் கொதிக்குது, கொதிச்சு குமிழ் வெடிக்குது, நாவிலச்சி ஊறுது. மழை வந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. வாங்க, இன்னைக்கு நம்ம தென்னம்பூ எப்படி எடுத்து சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து எப்படி வேர் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை உடச்சி சாப்பிடலாம். என்னமா இப்படி இருக்கு? மரம் மடியில வச்சுக்கோங்கம்மா. அம்மா இருக்க மேல இதை வந்து எடுத்து விட்டுருணும். அப்போதான் அழகாக ரவுண்டாக வரும். அப்படியே எடுத்துட்டு போனேன். அவர் ரொட்டேட் பண்ணிங்க அதில் போகல. இதுதான் தேங்காய் பூ. அருமையான ஒரு இனிப்பு சுவை கொண்டது. நிறையா உடம்புக்கு நல்ல சத்து, நல்லது. ரொம்ப கிடைக்காது. சென்னையிலலாம் போனீங்கன்னா இது வந்து 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. நாங்கள் ஃப்ரீயாக போட்டு ஃப்ரீயாக சாப்பிடுவோம்.
திரும்பவும் ஆரம்பிக்குது மழைக்கு அப்புறம். இல்லை எடு இல்லை சுத்தி ஆட்டுக்கறி பிரியாணி ஏதோ சால்னா மாதிரி வருது. தேங்காவை ஊற்றி அவிவா நல்லா கொதி வந்துருச்சு. சொந்தமெல்லாம் சேர்ந்து நல்லா சிரிக்குது. அட யாரு இத தந்தது? ஆசை என்ன வாங்க சமைச்சு வச்சோம் நாங்க. இன்னும் கொஞ்சம் வேணுமுன்னா கேட்டு புட்டு போங்க. பிரியாணி ரெடி, சாப்பிடலாம். மட்டன் பிரியாணி நல்லா வந்திருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஆசை என்ன வாங்க சமைச்சு வச்சோம் வாங்க. இன்னும் கொஞ்சம் வேணுமுன்னா கேட்டு வாங்கி போங்க. பிரியாணி ரெடி, சாப்பிடலாம்.